அடா ஸ்வீட்டா, நான் தான் உங்க யூனிஷாடா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்காக டபுள் அப்டேட் தான்டா. ஒரே நாள்ல 2 இது போடுறேன். எதுக்குனாக்கா 2 மூணு நாளா வர முடியல. ஸோ, இன்னைக்கு 2 பேரு நிவா கேட்டிருந்தாங்க. ஸோ, அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக கிடைச்ச சின்ன கேப்ல அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா, யூஸ் பண்ணிட்டு இந்த வாய்ஸ ரெக்கார்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன்டா. இது நம்ம யூமினுக்கானது தான். அடுத்த பாட்டுக்காக தானே வந்திருக்கேன். சரி வாங்க வளவலன்னு இழுக்க வேண்டாம். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்திருந்திருப்போம்? நம்ம ஜிமி நம்ம கைராவை பார்த்தீங்கன்னாக்கா கிஸ் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம சுகா பார்த்துருப்பான். பார்த்ததுமே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஹர்ட் ஆகிட்டு உள்ள ஓடிக்க நம்ம ஜிமினா புரிஞ்சுட்டு அப்படியே பின்னாடி ஓட நம்ம சுகா பார்த்தினாக்கா அப்படியே ஃபேஸுக்கு நேரம் வச்சு கதை மூடிருப்பான்டா. அதோட தான் பார்த்துருப்போம் இல்லையோ. ஸோ அதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே சாத்திட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சுகா தான் அந்த கதவுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்கி அப்படியே உட்காந்துட்டு அப்படியே தலையில் கையை வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது இல்லை நிறையவே பார்த்தீங்கன்னாக்கா அழகே வருது. அப்படியே அழுதுட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம ஜிமினா தான் சுகா 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 கதவை தர இங்கே பாரு ஒரு நிமிஷம் கதவை துறமே. நீ நீ நினைக்கிற தப்பு சுகா. நான் சொல்றது நான் உனக்கு சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு. நீ தப்பா பிடிச்சிக்கிட்ட அப்படின்ட்டு அப்படி சொல்ல நம்ம சுகா தான் இன்னுமே சொல்லலை. அவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தப்பா தப்பா புரிஞ்சுட்டேனா? என்ன தப்பா புரிஞ்சுட்டேன்? நான் இத்தனை நாள் தான் தப்பா புரிஞ்சுட்டேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நினச்சேன். கைராவை பிடிக்காதுன்னு நினச்சேன். ஆனால் உங்களுக்கு கைராவை தான் பிடிச்சிருக்கு. அதனால தானே அவளை கிஸ் பண்ண விட்டுருக்கீங்க அப்படின்ட்டு அவனுக்கு அவனே பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்க. இந்த பக்கம் தான் எல்லா சவுண்டும் கேட்குறத கேட்டு நம்ம சிம் சிம் தான்டா. என்னாச்சு? என்ன ஒரே சத்தமா இருக்கு? நானா எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அவனோட குட்டி காலை எடுத்து அப்படியே அந்த ஸ்டெப்ல எடுத்து வச்சு அப்படியே மேலே ஓடியாடுறான்டா. அப்படியே வந்து பார்த்தா நம்ம ஜிமினா தான் நம்ம சுகாவோட கதவை போட்டு தட்டிட்டு இருக்கோங்க. நம்ம ஜிம் ஜிம் தான் வந்துட்டு டாடா டாடா என்னாச்சு? மம்மா மம்மா என்ன பண்றாங்க? எதுக்காக மம்மாவோட கதவை போட்டு தட்டுறீங்க அப்படின்ட்டு கேட்க நம்ம ஜிம்மின்னு தான் அப்படியே கீழே குனிஞ்சிட்டு ஜிம் ஜிம் அது ஒன்றும் இல்லை, அது கதவு லாக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதான் அப்படிங்க. நம்ம ஜிம் ஜிம் பார்த்தீங்கன்னா லாக் ஆச்சா? அச்சோ அப்போ மாமா மாட்டிக்கிட்டாங்களா? தானா நேரம் எப்படியும் தொடங்க அப்படிங்க. நம்ம ஜிம்மினை பார்த்துருக்கோம் அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு சுகா சுகா கதவு துறவே அப்படிங்க. அப்படியே நம்ம சுகா பார்த்தினாக்கா நம்ம ஜிம் ஜிம் பேசுறதெல்லாம் கேட்குது. அவனை பார்த்தினாக்கா ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் ஆகிட்டு ஓகே இதை நம்ம பெருசாக கொண்டு போகக்கூடாது. எதையுமே நம்ம வந்து கண்ணால் பார்க்குறதும் போய் காதல் கேட்குறதும் போய் தீரவே அசைக்கிறது மெய்யில்லை. நான் எதாக இருந்தாலும் உண்மையா என்னங்கிறத பார்த்துட்டு தான் நம்புவேன். ஜிம்மின் இதெல்லாம் பிடிச்சி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நம்புறேன் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எழுறான். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஜிம் ஜிம் தான் மம்மா மம்மா கதவை திறங்க மம்மா எனக்கு பசிக்குது மம்மா மம்மா அப்படின்ட்டு அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்காண்டா. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா பசிக்குதுன்னு சொன்னதுமே எனக்கு மறுக்க ஹார்ட்டாக இருக்கும் அச்சிச்சோ அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா திறக்க நம்ம ஜிம் ஜிம் தான் மம்மா மம்மா திறந்துட்டீங்களா? இல்லை கதவு லாக் ஆயிடுச்சுன்னு தாடா சொன்னாங்க ஒன்றும் ஆகலை இல்லை அப்படிங்க. நம்ம சுகா தான் அப்படியே ஜிம் ஜிம்மை தூக்கிட்டு ஒன்றும் இல்லை ஜிம் ஜிம் நீ வா நம்ம போகலாம் அப்படிங்க. நம்ம ஜிமினா தான் அப்படியே பார்த்தா மென்று முழுங்கிட்டு சுகா இது வந்து அப்படிங்க. இங்கே பாருங்க மிஸ்டர் பார்க், ஜிம் ஜிமுக்கு பசிக்குது, நான் சமைக்கணும், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா போயிடண்டா. நம்ம ஜிம்மின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே என்ன பண்ணுறது தெரியுமா அப்படியே தலையில் கை வச்சுட்டு ஓ இல்லை என்னோட தப்பு தான், எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்க நம்ம சுகாவை தான் ஃபாலோ பண்ணிட்டு கீழே போகிறான். பார்த்துக்கணுங்க என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம சுகா அங்கிட்டு போகும்போது வரும்போது அப்படின்ட்டு அவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஜிம் ஜிம் பார்த்தினாக்கா அந்த கவுண்டரில் உட்காந்துட்டு அதாவது கிச்சன் கவுண்டரில் உட்காந்துட்டு காலை ஆட்டிட்டு அப்படியே பார்த்தினாக்கா அவனுக்கு பிடிச்ச ரைம்ஸ் எல்லாம் பாடிட்டு இருக்கான். நம்ம சுகா பார்த்தினாக்கா ஜிம் ஜிம் பாடுறதை பாடிட்டு திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டு அப்படியே பார்த்தினாக்கா அவனுக்கு சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஜிம்மினுக்கு என்ன பண்ணுறது தெரியல. அவன் பார்த்து எனக்கு நர்வஸ் ஆகிட்டு எங்கிட்ட பண்ணுறது தெரியாமல் அப்படியே ஒரு பூனைக்குட்டி மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு நடந்துக்கிட்டே கிடக்க. அங்கே வந்துட்டு கைரா தான் அங்கேருந்து வர்றா. அங்கேருந்து வந்துட்டு ஜிமீன் அப்படிங்க. நம்ம சுகாக்குமே கேட்குது. ஆனால் கண்டுக்காத மாதிரிக்கு அவன் சமைச்சிட்டே இருக்கான். கைரா தான் ஜிமீன் எனக்கும் பசிக்குது அப்படிங்க. நம்ம ஜிமீன் பார்த்தினாக்கா இவ வேற இவளோட ப்ராப்ளத்தினால இப்போ எனக்கு ப்ராப்ளத்தை உருவாக்கி விட்டா அப்படின்ட்டு மனசுக்கு நினச்சிட்டு கைரா கொஞ்ச நேரம் சுகா சம்திங் ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கான், சமைச்சிருவான், வெயிட் பண்ண அப்படிங்க. நம்ம கைரை பற்றினா நோ ஜிமின் எனக்கு ரொம்ப பசிக்குது, வா நம்ம வெளியில் போகலாம் அப்படிங்க. நம்ம ஜிமின் பார்த்தீங்கன்னாக்கா கைரா அதான் சுகா சமைச்சிட்ருக்கான்ல இப்போ ரெடி பண்ணிடுவான், கொஞ்ச நேரம் இரு அவ்வளோதான் அப்படிங்க. நம்ம கைரா தான் ஒரு மாதிரிக்கு பவுட் பண்ணிவிட்டு
ஜிமின் அப்படிங்க. நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம ஜிம் ஜிம் பார்த்துட்டு அப்படிங்க. நம்ம சுகாக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிரிப்பு வந்துடுது. அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே வாய் மட்டும் ஜிம் ஜிம் அப்படிலாம் பண்ணக்கூடாது, என்ன இப்படி பண்ற அப்படிங்க. அந்த ஆன்டி பண்ணுறது நல்லாவே இல்லை மாமா, அங்கே பாருங்க அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா சிரிப்பு அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே முடியல. ஜிம் ஜிம் அப்படிலாம் பண்ணக்கூடாது, அவங்க பாவம் இல்லை அப்படிங்க. அதெல்லாம் நல்லாவே இல்லை மாமா, நீங்கள் பண்ணினா க்யூட்டாக இருக்கும், அவங்க பண்ணினா நல்லாவே இல்லை சீக் அப்படிங்காங்க. நம்ம சுகாக்கு அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே பாய் மேலே கை வச்சுட்டு இப்படி பண்ணக்கூடாது ஜிம் ஜிம் சும்மா சும்மா அப்படிங்க. இது எல்லாமே நம்ம கையிலாக்கு கேட்குது. அவள் பண்ணவே இரிட்டேட்டிங் ஆகிட்டு, இந்த குட்டி பிசாசை இதை முதல்ல வீட்டிலேருந்து துரத்தணும், அப்போ தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினச்சிட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஜிமின் தான், கைரா அங்கே உட்காரு, கொஞ்ச நேரம் இரு, சுகா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான், வந்துடுவான் அப்படிங்க. கைரா பார்த்தீங்கன்னாக்கா வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி காணுங்க போயிட்டு போரிங்காக உட்காந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபோன் நோண்டிட்டு இருக்கா. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்கிறாங்க சாப்பிட்றதுக்காக. அதே நம்ம ஜிம்மின்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்குள்ள உட்காந்துட்டு அப்படியே கைரா வந்து உட்கார நம்ம ஜிம்மை பார்த்தீங்கன்னாக்கா எனக்குள்ள உட்கார வச்சுட்டு நம்ம சுகா தான் எல்லாருக்குமே அப்படியே போட்டுட்ருக்காங்க. நம்ம கைரா பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு இது நல்லாவே இல்லை, இது டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது ஜிமின், இதை நீ எப்படி சாப்பிட்ற, நம்ம வெளியில் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்படிங்கக்க. நம்ம சுகா தான், இப்போ உங்களுக்கு அதில் என்ன மிஸ்டேக் பார்த்தீங்க, நல்லா இல்லைங்க அப்படிங்க. நம்ம ஜிம்னா பார்த்தினாக்கா அதை எடுத்து சாப்பிட்டு பார்க்குறான். அதில் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா தானே இருக்குது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு, கைரா உனக்கு என்ன பிரச்சனை, ஃபுட்டு நல்லா தானே இருக்குது, வெளில ஆர்டர் பண்ணி சாப்பிட்றத விட வீட்டில் சாப்பிட்றது நல்லது, அதுவும் சுகா ரொம்பவுமே நல்லா பண்ணியிருக்கான், என்ன உனக்கு பிரச்சனை அப்படிங்க. கையில் பார்த்துங்க, அது அது கொஞ்சம் கூட ஸ்பைசியாக இல்லை, அது டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது அப்படிங்க. சுகா தான், இங்கே பாருங்க மிஸ், இது சிம் சிம்க்காக பண்ணது, சிம் சிம்க்கு ஸ்பைசி ஒத்துக்காது, ஸோ நான் கம்மி பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் அப்படிங்க. நம்ம கைரை பற்றினாக்கா இந்த மாதிரி டேஸ்ட்லெஸ்லாம் என்னால் சாப்பிட முடியாது, எனக்கு வேண்டாம் அப்படிங்க. நம்ம சுகா பற்றினாக்கா ஸோ அப்படிங்க. நம்ம ஜிம் தான் மாமா இருங்க நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்ட்டு குட்டு குட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிச்சனுக்கு ஓடி போயிட்டு ஒரு பேப்பர் மாதிரிக்கு இருக்குது, அதை பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே எடுத்துகிட்டு வரோம், ஒரு டப்பா இன்னும் 2 டப்பா அப்படின்ட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு முடியாதுன்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கைரோட ஃபுட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட கைரா தான் உடனே புரியாமல் பார்த்துட்ருக்கா. என்ன பண்ணுற சிம் அப்படிங்க. ஆன்ட்டி இங்கே பாருங்களேன், நீங்கள் வந்து பிடிக்கலன்னு சொன்னீங்களா, இப்போ பாருங்க நல்லா இருக்கும் ஸ்பைசியாக, நீங்கள் கேட்டிங்களா அதே மாதிரி இருக்கும் அப்படிங்க. நம்ம கையில் தான் ஒன்றே புரியல அப்படின்ட்டு பார்க்க நம்ம ஜிம் தான் அதை அப்படியே பார்த்தீங்கன்னாக்க கிளறி விட்டுட்டு அப்படியே கைராக்கு தான் எடுத்து ஊட்டி விட போகிறா. நம்ம கைரா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைல் வருது. நம்ம ஜிம் பார்த்தீங்கன்னாக்கா கைரா மேலே ரொம்ப பாசமாக இருக்கேன் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆசை இல்லை, நம்ம ஜிம் தான் அப்படியே பெருசாக எடுத்து அப்படியே வாயில் தள்ளி விட்டுறா. பார்த்தீங்கன்னாக்கா வாயில் வச்சதுமே அவ்வளோதான், அவளுக்கு செம்ம ஸ்பைசியாக இருக்குது, உப்பு வேற எல்லாத்தையுமே கொட்டி வச்சிருக்க, பெப்பர் வேற, அவ்வளோதான், அவளுக்கு ஒன்றே பண்ண முடியல. அப்படியே எழுந்து பார்த்தீங்கன்னாக்கா கத்திக்கிட்டு ஓடுறா கிச்சனுக்கு தான், அப்படியே ஸ்டாலுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வாயை க்ளீன் பண்ணுறதுக்கு ஓடுறா கொடுக்குன்னு. நம்ம ஜிம் தான் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா அவங்களுக்கு என்ன தேவை, நல்லா இல்லைன்னு சொன்னாங்களா, உங்கள் சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் வைக்கிற ஃபுட்டு தான் சூப்பராக இருக்கும். அம்மா உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு நான் லஞ்சு சாப்பிடும்போது தான் அவங்க பண்ணி கொடுத்த ஃபுட்டு தான் சாப்பிட்டேன், அதுவும் நல்லாவே இல்லை, அதுதான் டேஸ்ட்லெஸ், அதை சாப்பிட்டுதான் எனக்கு எனக்கு ஃபுட் பாய்சனிங் ஆகிடுச்சு மம்மா அப்படிங்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி சாடாக பார்த்துட்டு சுச்சோ சாரி ஜிம் அப்படிங்க. நம்ம ஜிமினாக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக பார்த்துட்ருக்கான், ஏன்னா கைரா தான் ரொம்ப கொல்கட்டை பண்ணி நான் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணியிருப்பா. அதை பார்த்துட்டு இவளுக்கு வராதெல்லாம் எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்ட்டு அப்படியே கைரா பார்த்தீங்கன்னா இரிட்டேட்டடும் பார்த்துருக்கேன். நம்ம கைரா பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போயிட்டு அப்படியே தண்ணியெல்லாம் வச்சு அடைச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து வரா, கண்ணெல்லாம் சிவந்து போயிடுக்கு கண்ணீர் வந்து, ஏன்னா காரம் தாங்க முடியாமல் அழுதுருப்பா. அப்படியே வந்து உட்காந்துட்டு ஜிம் என்ன பண்ணுற நீ, அது ரொம்ப ஸ்பைசியாக இருந்துச்சு அப்படிங்க. நம்ம ஜிம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தானே ஸ்பைசியாக இல்லை டேஸ்ட்லெஸ்ன்னு சொன்னீங்க, அதை கொஞ்சோண்டு கொடுத்தேன் உங்களுக்கு, நான் செஞ்சதுன்னு நீங்கள் பாசமாக சாப்பிடுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் இல்லை இந்த ஆண்டி நான் கொடுத்தது சாப்பிட மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபேக்காக க்ரை பண்ண கைரா பார்த்தீங்கன்னாக்கா ஐயோ என்ன பண்ணுறது இல்லை அப்படின்ட்டு. இல்லை ஜிம் இங்கே பாரு, அது வந்து நீ நீ பண்ணது நல்லா இருந்துச்சு, ஆனால் எனக்கு தான் அவ்வளோ ஸ்பைசி செட் ஆகாது அப்படிங்க. அப்புறம் எதுக்காக இந்த ஃபுட்டு டேஸ்ட்லெஸ்ன்னு சொன்னீங்க, இந்த மம்மா பண்ணது நல்லா இருக்கும் ஸ்பைசியாக கரெக்டாக இருக்கும், ஜிம்க்கு தான் பிடிக்கும் அப்படிங்க. நம்ம கைரை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிம்மினை திரும்பி பார்க்குறா, ஜிம்மின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படி இரிட்டேட்டிங்காக பார்த்துட்ருக்கான். ஐயோ போச்சு, நம்ம ஜிம்மை வந்து மட்டும் விட்டுட்டோம்னா நம்ம ஜிம்மினுக்கு வந்து நம்மளை பிடிக்காம போயிடும் அப்படின்ட்டு அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இல்லை ஜிம்
இட்ஸ் ஓகே, இது நல்லாயிருக்கு, நல்லா தான் இருக்குது, ஃபுட்டு நல்லாயிருக்கு அப்படின்ட்டு அப்படியே நம்ம சுகா பார்க்க சுகா பார்த்தினாக்கா ஸ்மர்க் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். தட்ஸ் மை பாய் அப்படிங்கிற மாதிரிக்க நம்ம ஜிம் ஜிம் அடுத்த அப்படியே பாட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே தான்டா அவங்க ரூமுக்கு போகிறாங்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கீழே எல்லா கிளீனிங் வேலையும் பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஜிம்னா பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருந்துட்டு அப்படியே நம்ம சுகா பார்த்துட்டு இருக்கான். எப்படி போய் அவங்ககிட்ட பேசுறது, எப்படி போய் அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கான்டா. அதே பார்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ரூமுக்கு போயிட்டுறான்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு ஒரு மார்க்கே இருக்குது. எப்படியே தான் அவங்ககிட்ட பேசியே ஆகணும் அப்படின்ட்டு வெளில வந்து பார்த்தா நம்ம சுகாவை காணோம். அப்படியே ரூமில் போய் செக் பண்ணி பார்க்குறான். ரூம்லேயுமே காணோம். எங்கே போயிருப்பான் அப்படின்ட்டு அப்படியே சிம் சிம் ரூமுக்கு தான் போய் பார்க்க சிம் சிம் ரூமில் பார்த்தீங்கன்னா சிம் சிம் தூங்கிட்டு இருக்கான். ஆனால் சுகா இல்லைடா. எங்கே போயிருப்பான் அவன்? எங்கிட்ட போயிட்டானா? என்ன என்னாச்சு தெரியல அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா வெளில தான் வந்து பார்க்கான். வெளில வந்து பார்த்தோன்னாக்கா 2 பேர் நின்று பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நம்ம ஜிமினா தான். யார் அது இந்த நேரத்தில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தில் போய் பார்க்குறேன். கிட்டத்தில் போய் பார்த்தா நம்ம சுகா தான்டா. சுகாவும் வாங்க தான் என்ன பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுலேயே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிமினாக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. இவங்கிட்ட எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன் அவன் கூட பேசாதான்னுட்டு இவனை அப்படின்ட்டு அது மாதிரி பார்த்தீங்கன்னா கையை போட்டு அப்படியே முடுக்கிக்கிட்டு அப்படி நின்று பார்த்துட்டு இருக்காண்டா. அப்படியே பார்த்தா நம்ம சுகா தான் அவங்க கூட பேசிட்டு ஓகே தேங்க்யூ ஸோ மச் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா வாங்கோட கையை பிடிச்சிட்டு அப்படியே ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜிம்னாக்கு அவ்வளோ தான் இருக்கவே அவனுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தில் அப்ரோச் பண்ண போக நம்ம சுகா பார்த்தீங்கன்னா ஓகே அப்போ நான் போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே திரும்பிடாண்டா. திரும்பி பார்த்தா நம்ம ஜிம்னா நின்றுட்டு இருக்கானுக்கலாம். ஜிமினா பார்த்துட்டு நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கட்டுக்காம போகிற மாதிரி போக நம்ம ஜிமினா அது மாதிரி விடுற மாதிரிலாம் இல்லை. டக்குன்னு நம்ம சுகாவோட கையை பிடிச்சிட்டு சுகா என்ன பண்ணிட்டு இருக்கா, அவங்க கூட எதுக்கு பேசிட்டு இருக்கா அப்படின்னு கேட்காங்க. சுகா தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிமினாவை அப்படியே கண்ணையே பார்த்துட்டு இங்கே பாருங்க மிஸ்டர் பாக், நீங்கள் இதில் பெருசாக நினைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. வாங்க என்னோட பிரதர் மாதிரிக்கே தான். ஸோ இனிமேலுக்கு அவர் என் கூட பேச வேணான்னு சொல்லி தடுக்கிற வேலை வச்சுக்காதீங்க. எனக்கு ஒன்லி இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்னா அது அவர் மட்டும்தான். ப்ளீஸ் அப்படின்ட்டு அப்படியே போகிறாங்கடா. நம்ம ஜிமினை பார்த்தினாக்கா ஒரு மாடிக்கை யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அதை அப்படியே விட்டுட்டு இல்லை சுகா நான் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்க. சுகாவுக்கு புரியுது என்ன பேச வராங்க அப்படின்ட்டு. இல்லை இங்கே பாருங்க எனக்கு எனக்கு டைமில் நான் போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே போகிறாங்க. நம்ம ஜிமினா தான் டக்குன்னு பிடிச்சிட்டு சுகா நான் சொல்கிறேன்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் கொஞ்ச நேரம் மட்டும் அப்படிங்க. நம்ம சுகா பார்த்தினாக்கா அப்படியே திரும்பிட்டு என்ன பேசணும் உங்களுக்குப்பா சொல்லுங்கள் அப்படிங்க. நம்ம ஜிம்னை பார்த்தினாங்க அப்படியே ஒரு மாதிரி கில்ட்டினஸாக இருக்கு அவனுக்கு. அப்படியே கீழே குனிஞ்சிட்டு அது வந்து சுகா நீ பார்த்தது நீ புரிஞ்சுக்கிட்ட தப்புடா அப்படிங்க. என்ன தப்புங்கிறீங்க, என்ன பார்த்தேங்கிறீங்க, எனக்கு புரியலை அப்படிங்க. நம்ம ஜிமின் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இங்கே பாரு நான் சீரியஸாக சொல்கிறேன், சாரி அது நீ பார்த்தது வந்து உண்மை கிடையாது அப்படிங்க. என்ன பார்த்தது? ஓ ஓகே கைரா வந்து உங்ககிட்ட நின்றுட்டு இருந்தா நீங்கள் வந்து 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க நான் பார்த்தேன். ஸோ ஓகே அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அப்படியே நம்ம சுகா போக நம்ம ஜிமினை தான் பிடிச்சிட்டு சுகா அது உனக்கு கோவம்லையே அப்படிங்க. நான் எதுக்கு கோவப்படணும், உங்கள் லைஃப்பில் நான் யார், நான் எதுக்கு உங்களுக்கு கோவப்படணும், நீங்கள் அப்பயே சொல்லி தானே கூப்பிட்டு வந்தீங்க. நான் சிம்க்கு ஒரு ஆமாம் அவ்வளோதான், அப்புறம் பேருக்கு உங்கள் அவ்வளோதான், மற்றபடி உங்களுக்கு எனக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாதுன்னு சொன்னீங்க. ஸோ நான் எதுக்கு அதை பற்றி கவலைப்படணும்னு சொல்லுங்கள், எனக்கு அதை பற்றின பிரச்சனை கிடையாது, நீங்கள் என் கையை விடுங்க அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகா போயிடண்டா. நம்ம ஜிம்னா பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குள்ளே என்ன சொல்கிறேன்னு தெரில. ஏன்னா அவன் தான் சொல்லியிருப்பான் அந்த மாதிரிக்கெல்லாம் உரிமை எடுத்துக்காத வைக்காத அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு அந்த இடத்துல பேசுறதுக்கு வழியே கிடையாது. அப்படியே அமைதியாக நின்று பார்த்துட்டு இருக்கான். நம்ம சுகா தான் அப்படியே உள்ளே போக அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கையை தட்டிக்கிட்டு கையில் தான் அப்படியே கீழே இறங்கி வரான். நம்ம சுகா அதை பார்த்துட்டு இந்த இடியட் வேறு இது வேறு சமாளிக்கணுமா அப்படின்ட்டு அப்படியே மேலே போக நம்ம கையில் தான் டக்குன்னு கையை வச்சு அப்படி மறைச்சிட்டு ஓ இங்கே பாருங்க மிஸ்டர் மின், நீங்கள் சம்திங் எதையும் பார்க்கக்கூடாதது அது பார்த்துட்டிங்களா என்ன? ஓ சாரி அப்படியும் எங்களோட பர்சனல் விஷயத்துக்குள்ளே நீங்கள் வராதிங்க ஓகேங்களா? அது எப்படி நாங்கள் 2 பேரும் பர்சனலாக நிற்கும்போது நீங்கள் அப்படி வந்து பார்க்கலாம் சொல்லுங்கள், ஷேமால அப்படிங்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ கோவம் வருது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கையில் பக்கம் திரும்பிட்டு ஏய் இங்கே பாரு, நீ பெருசாக இதை சாதிச்சு கிழிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சீனை போட்டுட்ருக்கல்ல, நான் உனக்கு ஒன்று சொல்லிட்டா, உனக்கு ஒன்று காட்டவா அப்படின்ட்டு அப்படி பார்த்தீங்கன்னாக்கா சுகா தான் கையில் இருந்துட்டு ஃபோனை எடுத்துகிட்டு ஒரு வீடியோ மாதிரி ப்ளே பண்ணி காட்ட. அதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிமினாவும் நம்ம கைராவை பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிஸ் பண்ணிட்டு நின்று அந்த சீனு தான் அதில் தான் ஓடுது. அது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கைரா அதை பார்த்துட்டு ஸ்மர்க் பண்ணிவிட்டு இதை தான் நேர்லேயே பார்த்தியே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலைன்னு வீடியோ எடுத்து வச்சிருக்கியா அப்படின்னு கேட்க
யூ இடியட்! உனக்கு மூளை இல்லன்னு எனக்கு தெரியும். நானே எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்டின்ட்டு. அப்டி பாத்தீங்கன்னாக்கா, அந்த கேமரா ஃபோக்கஸ வேற ஒரு ஆங்கிள்ல இருந்துட்டு அப்டியே காமிக்க, அதில பாத்தீங்கன்னா கைரா பார்க்குறா. அதில பாத்தீங்கன்னாக்கா, நம்ம ஜிமினா பாத்தீங்கன்னாக்கா, நம்ம கைராவ தள்ளி விடுறதுக்காக ஷோல்டர்ல வச்சு அப்டியே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு அப்டி நின்னுட்டு இருந்திருப்பான். நம்ம கைர தான் இழுத்து பிடிச்சிட்டு நின்னுருப்பா. அத பாத்துட்டு கைராக்கு ஒரு மாரி டென்ஷன் ஆகுது கண்டுபிடிச்சிருப்பானோ அப்டிங்கிற மாரிக்க. நம்ம சுகா தான். டென்ஷன் ஆகாத. எனக்கு எல்லாமே தெரியும். என்னோட ஜிமினாவ பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? நீ என்ன ஃபூல் ஆக்குறோம்னு நெனச்சுட்டு, நீயே உன்ன ஃபூல் ஆக்கிக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க மிஸ் கைரா, உங்க மேல எனக்கு நம்பிக்கைங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. அதேபோல எவ்வளோக்கெவ்வளோ உங்க மேல நம்பிக்கை இல்லையோ, அதே அளவுக்கு என் ஜெமினா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகேவா? உனக்கு ஒண்ணு சொல்லவா? அவன் இந்த மாரி நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரீசன் என்ன தெரியுமா? இங்க பாரேன். இங்க வந்து எனக்கு ரொம்ப நாளாச்சு. கிட்டத்தட்ட மந்த்துக்கு மேலேயே போயிடுச்சு. ஆனா ஒரு விஷயம், ஜிமினா இதுவரைக்கும் என்கிட்ட ஒரு ஒரு துளி பாயிண்ட் கூட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டதே கிடையாது. அவன் என்ன ஒரு தடவ கூட தப்பான பார்வையில பார்த்ததே கிடையாது. அதுலயும் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, நான் அப்படியே யுஞ்சி மாரி இருக்கேன். ஒண்ணு மாரி கிடையாது. அவன் லவ் பண்ண, சோல்ஃபுல்லா லவ் பண்ண, அவனோட லவ். அந்த லவ் மாரியே தான் நானும் இருக்கேன். அவனுக்கு தெரியும். எனக்கு தெரியும். அவனுக்கு என்ன பார்க்கும்போதெல்லாம் யுஞ்சியோட ஞாபகம் வரும். யுஞ்சிய பார்க்குற மாரி தான் என்ன பார்க்குறான்னு தெரியும். ஆனாலும், அவன் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டதே கிடையாது தெரியுமா? அந்த அளவுக்கு கண்ட்ரோல்ஃபுல்லான ஆளு. அப்படிப்பட்ட பெர்சன் உன்ன கிஸ் பண்ணான்னு அப்படிலாம் நெனப்பேன்னு நெனைக்கிறியா என்ன? யூ ஆர் எ ஃபூல் கைரா, ஃபூல். நீ தான் ஏதோ ட்ரிக் பண்ணி பண்ணியிருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு அது தேவையே கிடையாது. ஏன்னா நான் ஃபுல்லா ஜிமினாவ நம்புறேன். ஓகேவா? அப்புறம் உன்னோட இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் என்கிட்ட காட்டுற வேலை வச்சுக்காத. உன்னை கூடிய சீக்கிரமே இங்கேருந்து வெளில அனுப்பி காட்டுறேன் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தா சுகா மேலே போயிடுறான். நம்ம கையில தான் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு, நீ அனுப்புறியா நான் அனுப்புறியான்னு பார்க்கலாம் மிஸ்டர் மின் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவர் ரூமுக்கு அவள் போயிடுறா. நம்ம ஜிமினா பார்த்தீங்கன்னாக்கா வெளில கார்டனில் தான் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே நிலாவே பார்த்துட்டு இருக்கான். ஏஞ்சி, நீ அந்த நிலாவில் ஹாப்பியாக இருக்கல்ல? ஆனால் எனக்கு பாருவேன், இங்கே நீ போனதுலேருந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கேன். இது சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க. ஆனால் நீ ஹாப்பியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். உன்னை மாதிரிக்கே ஒரு பர்சன் வந்திருக்கான். உன்னை மாதிரியே தான். உன்னை மாதிரிக்கே லவ் அண்ட் கேரிங்கா. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். நீ ரொம்ப போல்டு. அவனும் போல்டு தான். ஆனால் வெளில காட்டிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். உன்னை மாதிரி ஆக முடியாது இல்லையா? ஆனால் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. அவனை பார்க்கும்போது உன்னை பார்க்குற மாதிரி இருக்கு. எனக்கு தெரியும் உன்னோட பிளேஸை அவனால் ரிப்ளேஸ் பண்ண முடியாது. பட் பண்ணிடுவானோன்னு டவுட்டாக இருக்குது. நீ என்ன சொல்கிற யுஞ்சி? நான் ஏற்றுக்கவா என்ன அப்படின்ட்டு அவர் மார்க்கு நின்றுட்டு அந்த நிலாவை பார்த்து பேசிகிட்டு இருக்கா. பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய பூ, அந்த பூச்செடி கண்ணுங்கள்லாம் இருக்குல்ல, அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிமினா மேலே விழுது. நம்ம ஜிமினா பார்த்தீங்கன்னாக்கா சிரிச்சிட்டு, திடீர்னு போட்டு பூ விழுது, இதை நான் உன்னோட எஸ்ன்னு நினச்சிக்கவா என்ன அப்படிங்க. திரும்பவும் அந்த பூவெல்லாம் விழுது அப்படியே மனு அப்படியே பார்த்து நான் ஜிமினா சிரிச்சிட்டு, ஸோ நீயும் அதை தான் எதிர்பார்க்குறல்ல அப்படின்ட்டு கேட்க, அந்த பூ பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுது ஸ்மெல்லெல்லாம். நம்ம ஜிமினா அந்த பூவை எடுத்து அப்படியே ஸ்மெல் பண்ணிவிட்டு, எனக்கு தெரியும் யுஞ்சி, நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நீ நினப்பேன். ஆனால் என்னால் மூவ் ஆன முடியல. பட் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் மாற்றுவான்னு நினைக்கிறேன். நீ கூட இருந்து தான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே பற்றி பேசிகிட்டு இருக்கா. நம்ம சுகர் தான் பார்த்தீங்கன்னாக்கா பால்கனியில் போயிட்டு அப்படியே ஜிமினா பார்த்துட்டு அப்படியே பாட்டுக்க நிலாவை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு புரியுது ஜிமினா பார்த்தீங்கன்னாக்கா என்ன யோசிச்சுட்டு இருப்பான் அப்படின்ட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள அவனே பேசிகிட்டு இருக்கான். ஜிமினா, நான் என்ன நம்புறேன்னா இல்லையா, உன்னை நல்லாவே நம்புகிறேன். இத்தனை நாள் இங்கே நான் இருந்ததில்ல, உண்மைதான். இட்ஸ் ட்ரூ. நான் உன்னை ஹெட் ஃபுல்லாக ஹெட் பண்ணேன். எனக்கு உன்னை பிடிக்காது, பிடிக்கவே பிடிக்காது. யாருக்கு பிடிக்கும் சொல்லு? ஒரு பர்சனாக அவங்களோட ஒரு ஒரு அவனை அனுமதியுமே இல்லாமல் அவனை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஒரு குட்டி பையனுக்கு அம்மாவா இருந்தா எப்படி இருக்க முடியும் சொல்லு? அந்த இடத்துல கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. நானும் அப்படி தான் பண்ணேன். ஆனால் உன் கூட இருந்ததுலேருந்து நீ எப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சும்னா, இனிமே உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன் யுஞ்சி அக்கா வந்தால் கூட நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். கண்டிப்பாக நான் அவள் கூட கூட ஃபைட் பண்ணுவேன் அப்படின்ட்டு அப்படி மாதிரிக்கா அழுகிற மாதிரிக்கா சிரிச்சிட்டு அப்படி நிலா பார்த்து பேசிட்டு அப்படி ஜிம்னா பார்த்துட்டு இருக்கான். நான் கண்டிப்பாக விட்டு எடுக்க மாட்டேன். உனக்காக நான் யாரை வேணால் எதிர்த்து நிற்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ட்டு. இட்ஸ் மை ப்ராமிஸ் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தினாக்கா அப்படியே போய் படுத்துடுறான்டா.
அப்படியே தான் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாள் பாஸ் ஆகுது. நம்ம கைரா பார்த்தீங்கன்னாக்கா குட்டி குட்டி கேப்ல கூட நம்ம சுகாக்கு ஏதாச்சும் ட்ரபிள் குடுக்குற மாரி தான் பண்ணிட்டுருக்கா. அதையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகா கண்டுக்காம தொலையுது தொலையுது அப்படிங்கிற மாரி பண்ணிட்டுருக்கான்டா. நம்ம ஜிம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு எல்லாத்துக்குமே அடுத்தடுத்து பதிலடி குடுத்துட்டே இருக்கான். நம்ம சுகாக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாடி கார்ட் மாரி அப்படி நின்னு பண்ணிட்டுருக்கான். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிமினாக்குமே அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு வந்துருது. பாருவேன் எப்படி பண்ணிட்டுருக்கான் அப்படின்ட்டு. இவ்ளோ பெரிய பையன் மாரி பண்ணிட்டுருக்கான் அப்படின்ட்டு அவனுக்கு அவனுக்கு ப்ரௌடா இருக்கு. நம்ம சிம் அப்படிலாம் நடந்துக்கிறது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாள் போகுதுடா. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, லெவிஸ் தான்டா அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சுகா கிட்ட போறேன்டா. நம்ம சுகா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார் விட்டு தான் இறங்கி வந்திருப்பான். நம்ம லெவிஸ் டக்குன்னு வந்துட்டு, சுகா ம் அ என்னாச்சு ஒரு மாரி இருக்கு அப்படிங்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே லெவிஸ் அப்படியே மேலே கீழயும் பார்த்துட்டு, ஆம் ஒண்ணும் இல்ல லெவிஸ். உனக்கு ஓகே தானே அப்படிங்க. எனக்கு ஓகே தான். நான் நல்லா தான் அப்படி இருக்கேன் அப்படின்ட்டு அப்படியே பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நம்ம ஜிம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜிம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ கோவம் வருது. பட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவனோட அந்த குட்டி கையை அந்த பிஞ்சு கையை போட்டு அப்படி மறுக்க முறுக்கிக்கிட்டு, ம் டாடா டாடா என்னை இறக்கி விடுங்க என்னை இறக்கி விடுங்க அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கான். நம்ம ஜிம்மின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னாச்சு ஜிம் அப்படிங்க. ம் டாடா என்னை இறக்கி விடுங்க டாடா. நான் 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 அந்த அன்கிள் சும்மா விட மாட்டேன். அவங்க பாருங்க அந்த அன்கிளை பாருங்க. மாமா பார்க்கறது எனக்கு பிடிக்கவே இல்லை. அந்த அன்கிள் மாமா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை. இறக்கி விடுங்க டாடா அப்படின்ட்டு கத்திட்டு இருக்க. நம்ம ஜிம்மினை பார்த்தீங்கன்னாக்கா சிரிச்சிட்டு என்னோட பொசிட்டிவாக இருக்கான் அப்படின்ட்டு இரு அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இறக்கி விட. நம்ம ஜிம் பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு ஓடி போயிட்டு நம்ம சுகாவோட கையை பிடிச்சிருக்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா திரும்பிட்டு ஜிம் என்ன பண்ணுற அப்படிங்கக்கா. மாமா இங்கே வாங்க அப்படிங்க. நம்ம சுகா தான் என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு அப்படியே கீழே குனிஞ்சிட்டு என்னென்னு கேட்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிம் தான், மாமா நான் சொல்கிறத கேளுங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல அந்த பர்சன் கூட பேசாதீங்க மாமா. நான் நல்ல பர்சனே இல்லை. நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா சிரிச்சுட்டு, ஜிம் நீ குட்டி பையன் உனக்கு அவ்வளோதான் எதுவும் தெரியாது. இங்கே பாரு அந்த பர்சன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பார்க்குறதுக்கு அப்படி இருக்கலாம். ஆனால் நல்ல பர்சன் தான். இது வரைக்கும் என்கிட்ட எதுவும் தப்பாக பேசுனது கிடையாது அப்படிங்க. நம்ம ஜிம் பார்த்தீங்கன்னாக்கா, அச்சோ மாமா உங்களுக்கு புரியலை. நீங்கள் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கீங்க அம்மா. உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சொல்கிறத கேளுங்க மாமா. நீங்கள் அந்த பர்சன் கூட பேசாதீங்க அப்படிங்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஜிம் தலையில் பேட் பண்ணிவிட்டு, குட்டி பீஸு அப்படின்ட்டு என்னோட செல்ல பையன் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம் தலையில் அப்படி தடவி கொடுத்துட்டு, உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு போ அப்படிங்க. நம்ம ஜிம்மினா தான் அப்படியே இறங்கி வந்துட்டு, சுகா ஜிம் சொல்கிறது ஐ திங்க் எனக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா அதை பற்றி நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? இதை நான் பார்த்துக்கிட்றேன். என்னால் என்னை பார்த்துக்க முடியும். யாரோட இதுவும் எனக்கு தேவையில்லை. நீங்கள் போகலாம் அப்படிங்க. நம்ம ஜிம் பார்த்தீங்கன்னாக்கா அம்மா அப்படிங்க. நம்ம ஜிம்மினா அப்படி பார்த்துட்டு சரி வா ஜிம் போகலாம் அப்படிங்காங்க. அப்போ லெவிஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிமினா பார்க்க, நம்ம ஜிமினா லெவிஸை பார்க்குறான். ஆனால் நம்ம லெவிஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கான்டா. நம்ம ஜிம்னாக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இவன் எதுக்கா என்னை பார்த்து ஒரு மாதிரி பார்க்குறான் அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். நம்ம லெவிஸ் சுகா போகலாமா அப்படின்ட்டு கை நீட்டாங்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி வீடை பார்த்துட்டு அப்படிங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லெவிஸ் சுகாவோட கையை எடுத்து பிடிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அப்படியே திரும்பி நம்ம ஜிமினா பார்த்துட்டு ஒரு மாதிரி கிட்ட ஸ்மைல் பண்ணிட்டு தட்ஸ் ஃபைனல் அப்படின்ட்டு அப்படியே போயிடுறான்டா. நம்ம ஜிமினாக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறான் அவன், எதுக்கு அப்போ ஒரு மாதிரி பார்க்குறான், இவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவில்லை. அது இவன் கூட போயிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான், சொன்னால் கேட்கவும் மாட்டான் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணிட்டு போயிடுறாங்கடா. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங் டைம் ஆகுது. ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லெவிஸ் தான், சிகா நான் உன்னோட வீட்டுக்கு வரலாமா, எனக்கு கொஞ்சம் இந்த ஒர்க் ஹோம்ஒர்க்கில் கொஞ்சம் டவுட் இருக்குது, நீ சொல்லி கொடுத்தனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி பார்த்துட்டு உண்மையாக சொல்கிறேன், ஆனால் நான் நாளைக்கு கூட உனக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்க. இல்லை சுகா, அது வந்து எனக்கு மற்ற ஒர்க்கு கூட இருக்குது, அது வந்து நான் கண்டினியூ பண்ண முடியாதா, இதை நீ எனக்கு இப்போயே சொல்லி கொடுத்துட்டுன்னு வச்சுக்க, எனக்கு ஈஸியாகிடும் அப்படிங்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படிங்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா கார் வந்து நிற்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகாவும் லெவிஸும் தான் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சுகாவோட வீட்டுக்கு தாண்டா வராங்க. சுகாவோட வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே கைரா தான் சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே ஃபோனை நோண்டிட்டு இருக்கா. அப்படி நம்ம சுகா தான் பார்த்துட்டு திரும்ப மாட்டேன் அப்படின்ட்டு பட்டுக்கு உள்ள லெவிஸை குட்டி போக நம்ம கைரா தான் அப்படி வந்துட்டு ஹலோ மிஸ்டர் மீன், யாரே புதுசாக கூட்டி வந்துருக்கீங்க போல இருக்கு, யார் புது பாய் ஃப்ரெண்டா அப்படிங்கிறா. இதை கேட்டதுமே நம்ம சுகாக்கு அப்படியே கோவம் வருது. மிஸ் கைரா, நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கே நான் கிடையாது. ஆக்சுவலி உங்களுக்கு வேணால் அந்த மாதிரி பழக்கம் இருக்கலாம், ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறது. எனக்கு அந்த பழக்கம் கிடையாது.
ஓகேவா அப்படின்ட்டு அப்படி பார்த்தீங்கன்னாக்கா லவிஸை பார்த்துட்டு அங்கே உட்காருங்க நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா போயிட்டு தண்ணி இது மாதிரிலாம் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டு ஃபார்மாலிட்டிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. லவிஸ் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கைராவை பார்க்குறான். கைரா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரிக்கு ஸ்மெர்க் பண்ணிட்டு லவிஸை பார்க்க லவிஸ் டக்குனு திரும்பிக்கிறான்டா. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகா தான் அங்கேருந்து வந்துட்டு லவிஸ் ஓகே உன்னோட என்ன டவுட்டுங்கிறத மட்டும் சொன்னீங்கன்னா நான் என்னோட கிளியர் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சுகா கிட்ட லவிஸும் சொல்கிறான்டா. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா ஓகே நான் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு அப்படி பார்த்தீங்கன்னாக்கா டீப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அவன் லெசனுக்குள்ளே போயிடுறான். அப்படியே சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஆனால் நம்ம லெவிஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவன் சொல்கிறத அவன் நோட்டில் கவனிக்கல. பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகாவோட ஃபேஸியல் எக்ஸ்பிரஷனே தான் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அவனோட ஃபியூச்சரை அப்படியே அவனோட கண் மூக்கு வாய் அப்படின்ட்டு அவன் சொல்கிறது அவனுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவனுக்கு வர அந்த சிரிப்பு இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னுங்கிற அந்த டோனு அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு மாதிரி ரசித்து பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நேரம் அவனால கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு கார் சவுண்டு தான் கேட்குது. கார் சவுண்டு கேட்டாக்குள்ள நம்ம சுகா தான் சிம் வந்துட்டான் போல இருக்கு அப்படின்ட்டு அப்படியே எழுந்திரிக்க நம்ம லவிஸ் தான் யார் அப்படின்னு கேட்க அதுவா சிம் என்னோட பையன் அப்படிங்கிறாங்க. உன்னோட பையனா அப்படிங்க ஆமாம் என்னோட பையன் ஆனால் அது மிஸ்டர் பார்க்கோட பையனாச்சு. அது அது வந்து லவிஸ் நான் அவங்கள மேரேஜ் பண்ணியிருக்கேன். அவங்க என்னோடய ஹஸ்பண்ட். ஸோ சிம் என்னோட பையன் அப்படிங்க. அப்படி பார்த்தா லவிஸ் ஒரு மாதிரிக்க அவனுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதில்ல ஒரு மாதிரி அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா பார்த்து சிரிச்சுட்டு சிம் வந்திருப்பான் அப்படின்ட்டு அப்படி இருக்கிறாங்க. பார்த்தாக்க சிம் வரல. அங்கே பார்த்தீங்கன்னாக்க ஜிமினா தான் அந்த டோருக்கிட்ட வந்து நின்றுட்டு அப்படியே நம்ம லவீஸே தான் பார்த்துட்டு இருக்கான். சுகா அதை பார்த்துட்டு சிம் தானே நேரம் வந்திருக்கட்டும் என்ன ஜிமினா வந்திருக்கான் அப்படின்ட்டு மிஸ்டர் பார்க் சிம் வரல அப்படிங்க. அவன் வருவான் ஏதோ மிஸ் பண்ணிட்டானா ஸோ அதான் என்னோடய பாடி கார்ட்டை சொல்லி திரும்பி போய்ட்டு எடுத்து சொல்லியிருக்கேன் அப்படிங்க. ஓகே அப்படின்ட்டு நம்ம சிவா பத்தினக்கா திரும்பி இப்படி உள்ளக்க பார்க்க லவிஸ் இருக்கான். அதை பார்த்ததுமே அப்படின்ட்டு சம் ஹோம் ஒர்க் அதான் அப்படிங்க. அப்படின்ட்டு நம்ம ஜிம்னா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே போயிட்டு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காண்டா. அது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லவிஸ் அதை நோட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துருங்க மறுபடியும் அவன் ஃபேஸில் அந்த ஸ்மைல் வருது. நம்ம சுகா சொல்லிக் கொடுக்க நம்ம லெவிஸ் பார்த்தினாக்கா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுகா கிட்டத்துலேயே போகிறான்டா. அப்படியே பார்த்தினாக்கா சுகாவுக்கு பின்னாடிக்கு கையை வச்சு அப்படியே ரொம்ப க்ளோஸ்அப்பில் போக இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கைரா வந்து நோட் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினா பக்கத்தில் தான் போயிட்டு இங்கே பாரு ஜிமினா உண்மையில அவனுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை. இங்கே பாரு எல்லாருமே அவன் தொட வரான். அவனை பாரு நானே எனக்கே தெரியுது அவன் எப்படி டச் பண்ணுறாங்கிறது எனக்கே நல்லாவே தெரியுது. ஆனால் அவனை பாரு கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை பாரு. எனக்கு அதை பற்றின ஒரு ஃபீலிங்குமே இல்லை. உனக்கு கொஞ்சம் கூட அவன் இம்பார்ட்டன்ட் கொடுக்கவே இல்லை ஜிமினா. நீ நீ எதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிட்ட? இங்கே பாரு ஜிமினா நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அவன் உனக்கு செட் ஆக மாட்டான். அவன் சீப்பான பர்சன் ஜிமினா. நான் சொல்கிறது கேளு அப்படின்ட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கா. இவன் சொல்கிறது கேட்கும்போது நம்ம ஜிமினாக்கு கோவம் தான் வருது. டக்குன்னு பார்த்தினாக்கா எழுந்துட்டு அப்படியே சுகாவை பார்த்துட்டு தான் சுகா நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ரூமுக்கு போயிடறான்டா. நம்ம சுகா பார்த்தினாக்கா எழுந்து பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு திடீர்னு வர சொல்கிறாங்க? ஓகே லவிஸ் இரு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தினாக்கா ஜிம்னார் ரூமுக்கு தான் போகிறான். ஜிம்னார் ரூமுக்கு போயிட்டு சொல்லுங்கள் மிஸ்டர் பார்க் அப்படிங்க. நம்ம ஜிமினா பார்த்தினாக்கா சுகா எதுக்கா அவன் இங்கே வந்தான் அப்படின்னு கேட்காங்க. அதான் சொன்னனே ஹோம் ஒர்க்குன்னுட்டு. அந்த காலேஜில் பண்ண முடியாதா? அவனுக்கு என்ன தெரியாதாம்மா? நீ என்ன அவனோட டீச்சரா அப்படிங்க. இங்கே பாருங்கள் மிஸ்டர் பார்க் அவன் என்னோடய ஃப்ரெண்ட். அவனுக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது தட்ஸ் ஆல். அதை நான் க்ளியர் பண்ணி விட்டேன் அவ்வளோதான் அப்படிங்காங்க. நம்ம ஜிம்னா பார்த்தீங்கன்னா பெருசாக மூச்சு எடுத்துவிட்டு இங்கே பாரு சுகா இங்கே பாரு நீ அவங்ககிட்ட க்ளோஸாக பழகாத. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோ. அவன் நல்ல தெரியல அப்படிங்க. நம்ம சுகா பார்த்தினாக்கா அப்படியே நம்ம ஜிம்னாவே மறைச்சிட்டு அப்படியே ஜிம்னா கிட்டத்துலேயே போகிறான். நம்ம ஜிம்னா பார்த்தினாக்கா என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு அப்படியே பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்க நம்ம சுகா தான் என்ன சொன்னீங்க அவன் நல்லவன் கிடையாதா? அவன் கூட நான் பழகக்கூடாதா? நான் ஒன்று என்ன சொல்லவா? நீங்கள் கைரா கூட பழகிறத நிறுத்திக்கோங்க அப்படின்ட்டு நம்ம ஜிமினோட செஸ்ட்டுக்கிட்ட ஒரு ஃபிங்கர் மட்டும் வச்சு அப்படி டச் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கான். நம்ம ஜிம்னை பார்த்தினாக்கா எதுக்கு அப்படிங்க. ஆனால் உங்களுக்கு அவளை பார்க்க நல்லவளா தெரியுதா என்ன? எனக்கு அவளை பார்த்தா நல்லவளா தெரில தட்ஸ் இட் அப்படின்ட்டு அப்படிட்டு அங்கேருந்து போயிடறேன்டா. நம்ம ஜிம்னை பார்த்தினாக்கா அப்படியே அவனோட செஸ்ட்டில் கை வச்சுட்டு என்ன சொல்கிறான் அவன்? கைரா நல்ல பொண்ணு இல்லையா? ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்குறான்டா. ஒரு பக்கம் பார்த்திங்கனாக்கா ஜிம்னாக்குமே கைரா பிடிக்காது. அவன் நடந்துக்கிற விஷயம்லாம் அவனுக்கு சுத்தமாக இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். பட்
அவனோட நிலைமை என்ன நினச்சி பார்க்குறான்னா, அவன் எப்படி இவஞ்சி இறந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்தானோ, கஷ்டப்பட்டானோ, அந்த மாதிரிக்கே தான் இப்போ கைராவும் இருக்கா. அப்படிங்கிறதுனால அவனுக்கு ரொம்ப பெரிய சிம்பத்தி இருக்கும் அவன் மேலே. அதனால பார்த்தீங்கன்னாக்கா, அவன் என்ன பண்ணாலும் ஓகே பரவாயில்ல, பரவாயில்ல அப்படின்னு விட்டுருப்பான். ஏன்னா அவனுக்கே தெரியும் இல்லையா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் மீண்டு வந்துட்டு இருக்கான். இதே சுச்சுவேஷனில் இப்போ கைரா இருக்கா. ஸோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் அவன் பார்த்தீங்கன்னாக்கா, அவன் என்ன பண்ணாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு இருப்பான்டா. ஆனால் இதை தான் நம்ம கைரா வந்து மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருப்பா. சரி ஓகே அப்படி வாங்க. ஷிகா தான் அப்படியே கீழே வந்து பார்க்குறான். லெவிஸ் தான் அங்கே உட்காந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கைரா பார்த்துட்டு இருக்கான். கைரா பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் நோண்டிட்டு இருக்கா. நம்ம ஷிகா அதை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி சஸ்பீஸியாக இருக்குது. ஆனால் கண்டுக்கல சட்டிக்கு போயிட்டு ஓகே லெவிஸ் உனக்கு எல்லாம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே அப்போ நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்க. லெவிஸ் பார்த்தீங்கன்னாக்கா எழுந்துட்டு தேங்க்யூ ஸோ மச் சுகா அப்படின்ட்டு அப்படியே நம்ம ஷுகா ஹக் பண்ணிக்கிறா. அது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கைரா அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அப்படியே எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாடா. அப்படி நம்ம ஷுகா தான் லெவிஸ் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கதை வரைக்கும் போயிட்டு அப்படியே வெளில அனுப்பிட்டு ஓகே பாய் அப்படின்ட்டு அப்படியே வரான்டா திரும்பி. ஜிம்னா பார்த்து தான் மேலே இருந்துட்டு கீழே இறங்கி வரான். கீழே இறங்கி பார்த்தா அப்போ நம்ம ஜிம் தான்டா அங்கே இருந்துட்டு உடியாடுறான். அப்படின்ட்டு உடியார ஜிம்னா அதை பார்த்துட்டு மை பிங்க் ஒடியாங்க அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிம்னா அப்படியே நம்ம ஜிம்மை தூக்கிட்டு அப்படியே சுற்றிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கழிச்சிட்டு எப்படி போச்சு ஸ்கூலு அப்படிங்கிறாங்க. நம்ம ஜிம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே சுற்றிட்டு சூப்பராக போச்சு அப்படின்ட்டு அப்படின்னு அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உள்ள எல்லாத்தையுமே அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஷுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கையை கட்டிட்டு அவங்க நின்றுட்டு யாரோ என்ன மறந்துட்டாங்க போல இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியே ஜிம் பார்த்தீங்கன்னாக்கா திரும்பி பார்த்துட்டு அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கீழே இறங்கிட்டு இன்னும் கொடுக்கணும் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஷுகா கிட்ட தான் ஓடுறான். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஷுகா அப்படியே கையை நீட்டிட்டு நிற்க அப்படியே ஜம்ப் ஆகிட்டு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் நான் ஒரு டைனோசர் வரைஞ்சேன். டைனோசரு ரொம்ப சூப்பராக வரைஞ்சேன். இந்த மிஸ்ஸு கூட சொன்னாங்க நல்லா இருக்காம்மா அப்படின்ட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸைட்டடாக சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஷுகா பார்த்துருக்கா எல்லாத்துமே அப்படியே கேர்ஃபுல்லாக கவனிச்சிட்டு சூப்பர் அப்படின்ட்டு அப்படியே பாராட்டி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஜிம் தான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம ஜிம்மினா பார்த்தீங்கன்னாக்கா அப்படி பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு இதே மாதிரிக்கு எப்போதுமே என்னோடய குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறான். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கைரா தான் அப்படியே இரிட்டேட்டிங் ஆகிட்டு அப்படின்ட்டு ஒரு மார்க்கு பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காடா. ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் டே தான் ஆகுது. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னாக்கா ஜிமினா தான் ஒரு இன்விடேஷன் மாதிரி வந்திருக்கும். என்னன்னாக்கா அவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெஸ்ட்டு சிஓ அப்படிங்கிறதுக்கான ஒரு அவார்டு மாதிரி வச்சுருந்துருப்பாங்கடா. அதுக்கான இதுதான் இப்போ ஜிமினா கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜிமினா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஹாப்பி ஆகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஷுகா கிட்டே நம்ம ஜிம்கிட்டேயும் சொல்லலாம்ட்டு அப்படியே போகிறாங்க. இது எல்லா நியூஸுமே அப்படியே கைராவும் பக்கத்துலேயே நின்று கேட்டுட்ருக்கா. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவளுக்குள்ளக்கா ஈவல் மைண்டாக அவனை ஓடிட்டுருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஓகே இதான் எனக்கு கிடச்சிருக்க சான்ஸ். இப்போ இந்த உலகத்துக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே சொடக்கு போட்டு அவட்டு அப்படி போயிடுறாடா. நம்ம ஜிமினா பார்த்தீங்கன்னாக்கா ஷுகா கிட்ட தான் ஷுகா இது பார்த்துக்க அது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னால் தனியாக போக முடியாது. இது வந்து ஃபேமிலியாக தான் போகணும். ஸோ நீ வரணும் ஜிம் தான் அப்படிங்க. ஷுகா பார்த்தீங்கன்னாக்கா நான் எதுக்கு வரணும், நான் வந்து இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படிங்க. பாரு ஷுகா இது ஃபேமிலியாக தான் கொடுப்பாங்க. எனக்குன்னு ஃபேமிலி நீங்கள் தானே இருக்கீங்க அப்படிங்க. நம்ம ஷுகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரிக்கு பார்த்துட்டு சரி ஓகே நான் வர்றேன் அப்படிங்கிறாங்க. அப்படி ஜிம்னா ஹாப்பி ஆகிட்டு தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு நம்ம ஷுகா ஹக் பண்ணிவிட்டு அப்படியே குட்டுக்குன்னு ஓடிடுறான்டா. இதை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஷுகா தான் இப்போ என்ன பண்ணா அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைல் வருது. இப்போ தான் கொஞ்சமாக என்னோட ஜிம்மின்னு வெளில வரான், கொஞ்சமாக வரான், நான் அப்படியே வெளில எடுத்துருவேன் அப்படின்ட்டு அவனுக்கு அப்படியே சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஈவினிங் தாண்டா ஆகுது. நம்ம கைரா தான் ஒரு பர்சனுக்கு ஃபோன் பண்ணிட்டு அதோட இங்கே பாரு தம்பி, நான் சொன்னதை நீ கரெக்டாக பண்ணியிருந்தடா ஓகேவா, போன தடவை மாதிரி சொதப்பிடாத, சான்ஸ் கிடைக்கலன்னு சொல்லாத ஓகேவா அப்படிங்கிறா. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உள்ள பர்சனும் இல்லைக்கா இல்லை கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன், இந்த தடவை நான் கண்டிப்பாக சூப்பராக நீ சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா கைராம் ஓகே கிரேட் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஷுகா தண்டா அப்படியே காலேஜ்லேருந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா லெவிஸ் வந்துட்டு ஷுகா ஓகே அப்போ கிளம்பியாச்சு அப்படிங்க. நம்ம ஷுகா ஓகே லெவிஸ் பாய் அப்படிங்கிறாங்க. ஷுகா அது வந்து அப்படிங்க என்னாச்சு லெவிஸ் அப்படிங்க. என்னோடய பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் இல்லை, எனக்கு ஒரு மாதிரிக்கே இருக்குது, நீ வேணா என்னோடய வீட்டுக்கு வரியா, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும்ல அப்படிங்க. நம்ம ஷுகா பற்றினா யோசிச்சுட்டு லெவிஸ் சாரி
என்னால் வர முடியாது. அது வந்து ஜிமினாக்கு பிடிக்காது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கார் கூட வந்துடும். என்னை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சாரி அப்படின்னுங்க. நம்ம லெவிஸ் பார்த்தீங்கன்னாக்கா, அம் ஒரு வேளை கார் வரலாட்டினா நம்ம போகலாமா அப்படிங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஷிகாவும் கார் வரலாட்டினாவா இல்லை அது அப்படின்ட்டு அவனுக்கு ஞாபகம் வருது. நம்ம ஜிமினா பற்றினா சொல்லியிருப்பான், இந்த மாதிரிக்கு ஈவினிங் வரணும் கிளம்பி வந்துடு அப்படிங்கிறதுலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஷிவா யோசிச்சுட்டு இல்லை லெவிஸ், சாரி, என்னால் முடியாது அப்படிங்கிறாங்க. நம்ம லெவிஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஷிகா ப்ளீஸ் ப்ளீஸ், ஒருவேளை கார் வரலாட்டினா அப்படிங்க. நம்ம ஷிகா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு கண்டிப்பாக அனுப்புவான், வரலாட்டினா ஓகே அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா எந்த காருமே வரலடா. அதை பார்த்துட்டு நம்ம ஷுகாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கான். லெவிஸ் தான் எனக்கு தெரிஞ்சு நீ போக வேண்டிய டைம் கூடவே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஷுகா, நீ என் கூட வேணா வரியா அப்படிங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஷுகாவும் என்ன சொல்கிறேன்னே தெரில அப்படியே முடிச்சிட்டு இருக்க. நம்ம லெவிஸ் தான் டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷுகா நீ உட்காரு அப்படின்ட்டு பைக்கில் ஏற்றி விட்டு அவன் பாட்டுக்கு வண்டி எடுத்துறான்டா. ஷுகாக்கு என்ன என்ன பண்ணுறது தெரியல, அவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அமைதியாக போயிட்டுருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் கைரா தான் நான் சொன்ன மாதிரிக்கே அந்த காரை ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்க. அந்த பர்சன் பார்த்தீங்கன்னாக்கா பண்ணிட்டேன் மேம், கரெக்டாக பண்ணிட்டேன், அந்த காரை ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன், அது போகாது அப்படிங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கைரா சிரிச்சிட்டு தட்ஸ் கிரேட் அப்படின்ட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிமினா தான் பார்க்குறா. நம்ம ஜிமினா பார்த்தீங்கன்னாக்கா கீழே அப்படி நின்று அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டே இருக்கான், எப்போ வருவான் ஷோக்கா அப்படின்ட்டு. ஜிம்மே வந்து கிளம்பிட்டான்டா. நம்ம ஜிம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிமினாவோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு தான் டாடா டாடா என்னாச்சு, என்ன இன்னும் மம்மா வரவே இல்லை, மம்மாவுக்கு என்னாச்சு, அவங்க எப்போதும் எனக்கு முன்னாடி வந்துடுவாங்கல்ல, அப்புறம் என்னென்ன வரல, என்னாச்சு டாடா அப்படின்ட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஜிமினாவும் அதுதான் எனக்கும் தெரியல என்னாச்சு இல்லையே அப்படின்ட்டு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க பாடிகளுக்கு. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் எடுக்கவே இல்லை, என்னாச்சு அவனுக்கு அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறான். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி பார்த்தா அங்கே தான் அந்த ஃபங்க்ஷனுக்கான அதில் தான் கூப்பிட்டுட்ருக்காங்க. சார் இன்னும் கொஞ்சம் 10 மினிட்ஸ் தான் இருக்குது, ப்ளீஸ் சார் வந்துடுங்க சீக்கிரம் அப்படிங்க. நம்ம ஜிம்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு ஷுகாவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தாலும் ஷுகாவுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. என்ன தான் பண்ணுறானே தெரியல அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கேன். கைரா தான் இங்கே வந்துட்டு ஜிமினா கிளம்பிட்டியா என்ன அப்படிங்கக்கா. நம்ம ஜிமினா பார்த்துட்டு கிளம்பிட்டேன் அப்படிங்காங்க. அப்போவா போகலாம் அப்படிங்க. நீ இங்கே வர அப்படிங்க. என்ன ஜிமினா நீ என்ன உன்னோட ஃபேமிலியை ஏற்றுக்க மாட்டியா அப்படிங்க. நம்ம ஜிம்னா பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இல்லை சாரி கைரா, சரி வா போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஷுகா அப்படிங்க. ஷுகா வந்துடுவான், அவனுக்கு அட்ரஸ் மட்டும் அனுப்பிவிடு. அனுப்பியிருக்கல அப்படிங்க. அனுப்பியிருக்கேன், பட் அது வந்து ஆனால் இன்னும் ஷுகா வரவே இல்லையே, அவன் எப்போதுமே சீக்கிரம் வந்துடுவான் அப்படிங்க. நம்ம கைரா தான் இங்கே பாரு ஜிமினா, அவன் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை, கண்டிப்பாக வந்துடுவான் அப்படிங்க. நம்ம ஜிம் தான் ஆன்ட்டி என்னோட மம்மா வந்தால் தான் நான் வருவேன், இல்லைன்னா வரல அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு சோஃபாவில் போய் உட்காந்துக்கிறான். நம்ம ஜிம்மின்னு பார்த்துட்டு ஜிம் இங்கே பாரு உன்னோட மம்மா கண்டிப்பாக வந்துடுவாங்க, உன்னோட மம்மா ஸ்ட்ராங்கான ஆள் தானே, பிரேவான ஆள் தானே, எல்லாத்தையும் சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்கல்ல அப்படிங்க. நம்ம ஜிம் வந்து பிரைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு என்னோட மம்மா தான் சூப்பர் அப்படிங்கிறாங்க. நம்ம ஜிம்மியை சிரிச்சிட்டு அப்படியே ஜிம்மை பிக் பண்ணிட்டு சரி ஓகே அப்போ நம்ம போவோம், உன்னோட மம்மா வரட்டும், டைம் ஆயிடுச்சுல்ல, இதுக்கு மேலே நின்னோம்னா டேடாக்கு எல்லாம் வேஸ்ட் ஆயிரும் அப்படிங்க. அப்படியே நம்ம ஜிம்மை பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே நம்ம ஜிம்மினார கைப்பிடிச்சிட்டு அப்படியே பார்த்தினாக்க போகிறாங்கடா. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஃபங்க்ஷன் எடுத்த இடத்துக்கு அப்படியே போயிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே கூப்பிட்டு எல்லாத்துக்குமான செலிப்ரேஷனுக்கான எல்லாத்துமே பண்ணிகிட்ருக்காங்க, டான்ஸ் வைக்கிறாங்க, அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நடத்திட்டுருக்காங்கடா. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவள் ஃபங்க்ஷனும் வருது, நம்ம ஜிம்மினா தான் அப்படியே கூப்பிடுறாங்கடா. அப்படி பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு அவங்களுக்கு சொல்ல அப்படியே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வர சொல்லுங்கள், மிஸ்ஸஸ் பார்க் எங்கே அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்க நம்ம ஜிமிடா தான் ஒரு மாதிரி எனக்கு படங்குது, அப்படியே ஹார்ட் பீட்டில் ஒரு மாதிரி ரைஸ் ஆகுதுடா. அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னே தெரில. அங்கே ஜிம் தான் நானா அப்படின்ட்டு கிடந்து கத்துறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பாட்லைட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிம் மேலே தான் போய் விழுகுது. அங்கே பாருங்க மிஸ்டர் பார்க்கோட பையன் அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தோன்னா பக்கத்தில் கைரா உட்காந்துருக்கா. மிஸ்ஸஸ் பார்க் இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம கைராவை தான் சொல்கிறாங்க. கைராக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரௌடாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிம்மை தூக்கிக்கிட்டு அப்படியே நடந்து வராரா. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஜிம் தான் ஆண்டி என்னை விடுங்க என்ன எதுக்கு தூக்குறீங்க, என்ன தூக்காதீங்க, மம்மா இன்னும் வரலை அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே பெனாவிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சவுண்டு தான் கேட்குது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே அந்த சவுண்டு கேட்குற டைரக்ஷனில் திரும்பி பார்த்தா ஒரு பர்சன் தான்டா, அவ்வளோ அழகா, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பியூர்டு கலரில் ஒரு
ஒயிட் அண்ட் ப்ளூ கலரில் அப்படியே மிங்கிள்டா. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷைனிங்காக சூப்பராக அவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீட்டாக இருக்காங்கடா. அவங்கள பார்க்கும்போது எல்லாருமே ஆன்னு பார்த்துட்ருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஹேருமே லைட்டாக பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ கலரில் இருக்க அவ்வளோ மேட்சிங்காக இருக்குது. எல்லாருமே பேன்னு பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜிம்மினா பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு மேலே பேன்னு பார்த்துட்ருக்கான். இங்கிட்டு நம்ம ஜிம் தான் அப்படியே பார்த்துட்டு "மம்மா" அப்படின்ட்டு கத்துறான்டா. அங்கிட்டு நிற்கிறது நம்ம ஷிகா தான்டா. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சிரிச்சிட்டு "நான் வந்துட்டேன்" அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கையை ரெண்டே நீட்டிட்டு அப்படியே நிற்க நம்ம ஜிம் தான் அப்படியே குதிச்சு ஓடி போயிட்டு "மம்மா மம்மா எங்கே போனீங்க? எதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஷுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கைரா பக்கம் திரும்பிட்டு ஒரு குட்டி பிரச்சனை, அதை நான் சரி பண்ணிட்டேன், உனக்கு நான் அப்புறம் சொல்கிறேன், நம்ம இப்போ போகலாமா அப்படிங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உள்ளவங்க எல்லாரும் அதோ மிஸ்ஸஸ் பார்க் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம ஷுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நம்ம கைரா பக்கத்தில் வந்துட்டு மிஸ்ஸஸ் பார்க் யூங்கி அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கைரா பார்த்தா அப்படின்ட்டு அப்படியே ஸ்டேஜுக்கு போகிறான்டா. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிமினா பார்த்துட்டு செம்ம ப்ரௌடாக இருக்கு அவனுக்கு. அப்படியே ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஷுகா தான் அப்படியே நம்ம ஜிம் தூக்கிட்டு அப்படியே ஸ்டேஜுக்கு போய் நின்றுட்டு அப்படியே நம்ம ஜிமினா பக்கத்தில் நிற்க. நம்ம ஜிமினா தான் அவ்வளோ ஒரு ஹாப்பி. உனக்கு என்ன பண்ணுறது தெரில. டக்குனு பார்த்தீங்கன்னா நம்ம ஷுகா ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவனோட ஃபோர்கெட்டில் ஒரு கிஸ்ஸை வைக்க நம்ம ஷுகா அப்படியே ரோஸாக போய் நிற்கிறான். என்ன பண்ணிட்டான் திடீர்னு அப்படின்ட்டு அப்படியே பார்த்து நிற்க. நம்ம ஜிமினா தான் அப்படியே சிக்க ஸ்மைல் பண்ணிவிட்டு இது இது என்னோட பையன் ஜிம், அப்புறம் இது என்னோடய ஒய்ஃப் பார்க் யூங்கி அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் மூஞ்சில் அவ்வளோ பெரிய ப்ரௌடு இருக்குது. அவ்வளோ ப்ரௌடாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கான். அங்கே உள்ள எல்லாருமே செம்ம பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கைரா தான் அப்படியே கையை போட்டு முறுக்கிக்கிட்டது. அவளுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஷிட், இதை கூட இவனுக்கு ஒழுங்காக பண்ண முடியல, இவனை வச்சுட்டு அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஷுகா பார்த்துட்டு அப்படியே ஸ்மெர்க் பண்ணிட்டு நீ என்ன பண்ணாலும் நான் அதை உடச்சிட்டு வந்துடுவேன், இதையும் அப்படி தான் பண்ணியிருக்கேன், என்ன நினச்ச நீ என்னைய அவ்வளோ ஈஸியாக என்னோட ஜிம்மின் பக்கத்தில் வர வச்சிருவேன்னா என்ன, வர விட்டுருவேனா என்ன அப்படின்ட்டு அவனுக்குள்ளே நினச்சிட்டு ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணிட்டு நம்ம கைரா பார்த்தினாக்கா அங்கேருந்து கோவத்தில் வெளில போய்கிட்டு இருக்காடா. ஓகேடா, இதோட இந்த எபிசோடு இப்போதைக்கு முடிச்சுக்கிறேன். அடுத்த எபிசோடு உங்கள் கூட வரேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பை பாய்.